பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மூர்த்திக்கு ஜெய். எல்லாம் வல்ல ஸ்ரீ ஸ்வர்ண பைரவி அம்பிகா சமேத ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் திருக்கோவில் திருநாகேஸ்வரம் ஐயாவாடி அருகில் உள்ள செம்பியவரம்பல் ஊரில் ஸ்ரீ ஸ்வர்ண பைரவி அம்பிகா சமேத ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் திருக்கோயில் அமர்ந்திருக்கிறது. சுவாமி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ரூபம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால பைரவர், ஸ்வர்ணகால பைரவர், இது போல பற்பல ரூபத்தில் பைரவ பெருமான் நாமதேயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் நிறைய சிவன் கோவிலையும் பைரவர் திருத்தலத்திலையும் பைரவர் இருக்கக்கூடியவங்க. ஆனா இந்த திருத்தலத்தில் இந்த செம்பிய வரம்பு சொல்லக்கூடிய இந்த திருக்கோவிலில் ஸ்வர்ண பைரவி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். மற்ற கோவில்களிலே பைரவ பெருமான் தரிசனம் செய்தால் சுவாமி பைரவர் பாத்தீங்கன்னா தனியா மட்டும்தான் தரிசிக்க முடியும். இந்த கோவிலே மட்டும்தான் சுவாமி பைரவர் தனது இடது துறையில பைரவர் அம்பாளை அமர்த்திண்டு அம்பாளுடைய வலது கையானது பைரவருடைய வலது தோள்பட்டையிலே ஆலிங்கன மூர்த்தியாக கல்யாண கோலத்திலே சுவாமி பைரவரும் அம்பாளும் இந்த திருக்கோவிலில் பைரவர் காட்சியளிக்கிறார். மற்ற வேற எந்த கோவில்களிலே பைரவர் தரிசனம் செய்தாலும் பைரவ பெருமான் உக்ரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபத்தோட மட்டும்தான் தரிசிக்க முடியும். தமிழ்நாட்டில் இந்த கோவிலே மட்டும்தான் பைரவர் இங்கே சிரித்த முகத்தோட சாநித்திய மூர்த்தியாக சுவாமி பைரவரும் அம்பாளும் இந்த கோவிலே சாநித்திய மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் வரக்கூடிய பக்தர்களுக்கு. இங்கே பைரவருக்கு அபிஷேகம் இல்லாத திருவுருவம். ஏன்னா இந்த பைரவரானது சுயம்பு மூர்த்திங்கிறதால அஷ்டமி அன்று இங்கே பைரவருக்கு புனுகு, சாம்பிராணி தைலம், அரகஜா, ஜவ்வாது இந்த 4 மட்டும் தான் பைரவருக்கு ஃபுல்லா சாத்தும். அதே மாதிரி இங்கே பைரவர் பேர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். பொதுவாக ஸ்வர்ணம் என்றால் தங்கம், ஆகர்ஷணம் என்றால் உள்வாங்கி கொடுக்குதல், தனதானியம் என்றால் காசு பணங்கள். இந்த திருக்கோவிலே இங்க இந்த பக்தர்கள் இந்த சுவாமியை வழிபட்டால் ஸ்வர்ணம் சொல்லக்கூடிய தங்கத்தையும் தனதானியம் சொல்லக்கூடிய காசு பணத்தையும் அபயமுத்திரையாலே பைரவ பெருமான் வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்போதும் அனுகிரகம் செய்கிறார். நிரந்தரமான வியாபாரத்தையும் காசு பணங்களும் தங்கையும் கொடுத்து அனுகிரகம் செய்கிறார். வளர்பிறை தேய்பிர அஷ்டமி நாட்கள்ல இங்க பைரவருக்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் நடைபெறும். பொதுவாக பைரவ பெருமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிர அஷ்டமி நாட்கள்ல மட்டும்தான் பைரவருக்கு யாக பூஜைகள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் மட்டுமே வளர்பிறை அஷ்டமி நாளிலையும் பைரவருக்கு யாகங்கள் பூஜைகள் நடைபெறும். இங்கே இந்த கோவிலே இந்த யாகத்திற்கு பேரு அஷ்டமி நாட்கள்ல யாகம் பண்ணக்கூடிய அந்த யாகத்திற்கு பேரு தனாகர்ஷண யாகம் அப்படின்னு பெயர். தனம் என்றால் காசு பணங்கள், ஆகர்ஷணம் என்றால் உள்வாங்கி கொடுக்குதல். அப்படி இந்த அஷ்டமி நாட்கள்ல இந்த கோவிலே இந்த பைரவருக்கு இந்த யாகத்தில் கலந்து கொண்டால், இந்த தனாகர்ஷண ஹோமத்தில் கலந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு பைரவ பெருமான் நிரந்தரமான வியாபாரத்தையும் காசு பணங்களையும் உத்தியோகத்தையும் கொடுத்து அனுகிரகம் செய்கிறார். இங்கே பைரவருக்கு யாகத்திற்கு பாத்தீங்கன்னா கருப்பு மிளகு, நாட்டு சர்க்கரை, முந்திரி இது 3 நாளுமே இங்கே பைரவருக்கு சிறப்பு யாகங்கள் நடைபெறும். எம்பெருமான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை மாதார பிரார்த்தனை செய்து இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை காண்பதற்கு நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களே, ஃபாலோ, ஷேர், லைக். நன்றி, வணக்கம்.